ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். காமன் சென்டென்சஸ், ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நாங்கள் தினமும் காலையில் காஃபி குடிப்போம். அதாவது நாங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே காஃபி குடிப்போம். சில பேர் காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடித்தா மட்டும்தான் அவங்க பிரெயின் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நாங்கள் தினமும் காலையில் காஃபி குடிப்போம். நாங்கள் தினமும் காலையில் டீ குடிப்போம். யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். We drink coffee every morning. We drink coffee every morning. நாங்கள் டெய்லியும் காஃபி குடிப்போம். We drink காஃபி எவரி மார்னிங். நெக்ஸ்ட்டு, நான் டிவி பார்க்குறேன். இப்போ நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ வாட் ஆர் டூயிங் நோ, என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டோ நம்ம அம்மா அப்பாவோ கேட்குறச்சு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்? ஐ எம் வாட்சிங் டிவி. நான் குக்கிங் பண்ணிட்டு இருந்தாலும் நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் டிவி பார்த்துட்ருக்கேன்னா டிவி பார்த்துட்ருக்கேன். இல்லை நான் புக்கை ரீடு பண்ணிகிட்ருக்கேன்னா நான் புக்கை ரீடு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம். ஐ எம் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்க்கிறேன், அதாவது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு குழந்தைகள் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு மோட்டிவேஷனல் மெசேஜ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு நெப்போலியன் ஹில் புக்ஸ் நிறைய பிடிக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்திங் ஏதாவது நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ லைக் ரீடிங் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸ். எனக்கு குழந்தைகள் கதைகள் படிப்பது பிடிக்கும். எனக்கு குழந்தைகளுடைய கதைகள் படிப்பது மிகவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ லைக் ரீடிங் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸ். எனக்கு குழந்தைகள் கதைகள் படிப்பது பிடிக்கும். நான் உங்கள் புத்தகத்தை படித்தேன். நான் உன்னுடைய புத்தகத்தை தான் படித்தேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்வோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நான் உன்னுடைய புத்தகத்தை தான் படித்தேன். ஐ ரீட் யுவர் புக். நான் உங்கள் புத்தகத்தை படித்தேன். நான் உங்கள் புத்தகத்தை படித்தேன். ஐ ரீட் யுவர் புக். நெக்ஸ்ட், ரிப்பீட் ஒன்ஸ். We drink coffee every morning. நாங்கள் தினமும் காலையில் காஃபி குடிப்போம். I am watching TV. நான் டிவி பார்க்கிறேன். இல்லைனா நான் டிவி பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். I like reading children's stories. எனக்கு குழந்தைகள் கதைகள் படிப்பது பிடிக்கும். I read your book. நான் உங்கள் புத்தகத்தை படித்தேன். I read your book. நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஒரு இடத்துல நம்ம தனியாக விட்டுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா, நீங்கள் மட்டும் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். என்னை ஏன் தனியாக விட்டு விட்டாய்? ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? அதாவது ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் அண்ட் கோ. ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? என்னை ஏன் தனியாக விட்டு விட்டாய்? ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். மன்னிக்கோ, நான் மறந்து விட்டேன். நீங்கள் அந்த இடத்துல இருந்ததே நான் மறந்து விட்டேன்ப்பா. சாரி, மன்னிக்கோ, என்னை மறைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சாரி கேட்போம். சாரி, ஐ ஃபார்கட். மன்னிக்கோ, நான் மறந்து விட்டேன். சாரி, ஐ ஃபார்கட். மன்னிக்கோ, நான் மறந்து விட்டேன். ஃபார்கட் பாஸ்ட் டென்ஸ். சாரி, ஐ ஃபார்கட். மன்னிக்கோ, நான் மறந்து விட்டேன். எப்போ பாரு ஒரே பதில் சொல்லுங்கள். எப்போதும் ஒரே பதிலை சொல்லுங்கள். ஆல்வேஸ் கிவ் த சேம் ஆன்சர். எப்போ பாரு எந்த விஷயத்துக்கு ஒரே பதில் சொல்லு. ஆல்வேஸ் கிவ் த சேம் ஆன்சர். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் அண்ட் கோ. சாரி, ஐ ஃபார்கட். மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன். சாரி, ஐ ஃபார்கட். மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன். எப்போதும் ஒரே பதிலே சொல்லுங்கள். ஆல்வேஸ் கிவ் த சேம் ஆன்சர். ஆல்வேஸ் கிவ் த சேம் ஆன்சர். எப்போ பாரு ஒரே பதிலை சொல்லுங்கள், சேம் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறச்சு அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்கள் என்னை புரிந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் புரிதலுக்கு நன்றி.
தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் என்னை புரிஞ்சு கொண்டதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும்? இப்போது என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேண்டும்? ஏதாவது கேளுங்களேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அழைத்ததற்கு நன்றி. நீங்கள் எனக்கு அழைப்பு விடுத்ததற்கு ரொம்ப நன்றின்னு கூட நம்ம சொல்லலாம். எங்களை அழைத்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அழைத்ததற்கு நன்றி. உங்கள் புரிதலுக்கு நன்றி. அதாவது நீங்கள் புரிந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுறச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ? என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அழைத்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அழைத்ததற்கு நன்றி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மீண்டும் தொடங்கி உள்ளீர்கள். இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அது திரும்பவும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்போம்? யூ ஹாவ் ஸ்டார்ட் அகெயின். நீங்கள் மீண்டும் தொடங்கி உள்ளீர்கள். நீங்கள் மீண்டும் தொடங்கி உள்ளீர்கள். யூ ஹாவ் ஸ்டார்ட் அகெயின். நீங்கள் திரும்ப தொடங்கிட்டீங்க போல். யூ ஹாவ் ஸ்டார்ட் அகெயின். நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லிசன் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடமே காதில் வாங்கிக்கல. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா அப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் லிசன் டு மீ. யூ டோன்ட் லிசன் டு மீ. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே இல்லை. நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை. யூ டோன்ட் லிசன் டு மீ. ரோஜா மிக வேகமாக பேசுகிறார். ஐயோ, அவள் எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாங்க. ரோஜா எப்போ பாரு ஸ்பீடாக தான் பேசுவாள், கொஞ்சம் கூடமே ஸ்லோ பேச மாட்டா. அவள் பேசுறது ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். ரோஜா டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரோஜா டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரோஜா மிக வேகமாக பேசுகிறார். ரோஜா டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரோஜா மிக வேகமாக பேசுகிறார். அவர்கள் நிறைய பேசுகிறார்களா? அவங்க ரொம்ப பேசியிருக்கிறாங்களா? இல்லை கொஞ்சம் தான் பேசுகிறாங்களா? இப்போ யாராவது நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு டீமாக. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம், அவர் நிறைய பேசுகிறார்களா? அவர்கள் நிறைய அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். டூ தே டாக் எ லாட்? டூ தே டாக் எ லாட்? அவர்கள் நிறைய பேசுகிறார்களா? யூ ஹாவ் ஸ்டார்ட் அகெயின். நீங்கள் மீண்டும் தொடங்கி உள்ளீர்கள். யூ ஹாவ் ஸ்டார்ட் அகெயின். நீங்கள் மீண்டும் தொடங்கி உள்ளீர்கள். யூ டோன்ட் லிசன் டு மீ. நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை. யூ டோன்ட் லிசன் டு மீ. நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை. ரோஜா மிக வேகமாக பேசுகிறார். ரோஜா டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். அவர்கள் நிறைய பேசுகிறார்களா? அவர்கள் நிறைய பேசுகிறார்களா? டூ தே டாக் எ லாட்? டூ தே டாக் எ லாட்? அவர்கள் நிறைய பேசுகிறார்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.